அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, நண்பர்களே, வணக்கம். நாம் மாணிக்க வாசக பெருமான் இயற்றிய சிவபுராணத்தினுடைய விளக்கத்தை எளிய முறையிலே பார்த்து வருகின்றோம். இன்று 10வது பகுதியாக 46 வரிகளிலிருந்து 50 வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்து இறைவனின் பேரருளையும் பேரின்பத்தையும் பெறவிருக்கின்றோம். பிரபஞ்சத்தினுடைய சக்தியால் இந்த 10வது பகுதியிலே நம் வாழ்க்கையிலே அதிர்ஷ்டத்தை தருகின்ற அருமையான சூட்சமும் ஒளிந்துள்ளது. தொடர்ந்து கேளுங்கள். கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தையினுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏந்த மறைந்திருந்தாய் என்பெருமான் வல்வினையேன் தன்னை என்று எழுதியிருக்கின்றார். கறந்த பால் கண்ணலோடு, கறக்கின்ற பால் சூடாக இருக்கும், நொப்பு நுரையுமா இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். அதனோடு பாலே சுத்தமானது. அதனோடு கண்ணலோடு, கண்ணல் என்றால் கரும்புச்சாறு, அந்த பாலிலே கரும்புச்சாறு சேர்த்து நெய் கலந்தார் போற. நெய் என்றால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு. நெய் என்றால் பசுவிலிருந்து வரக்கூடிய நெய். பூ நெய் என்றால் தேன், பூவிலிருந்து வருகின்ற நெய், பூ நெய். அதுதான் மருவி பூனையாகியது. அப்படி நெய் கலந்தார் போல பாலிலே கரும்புச்சாறு கலந்து அதனுடன் தேனையும் கலந்தால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதைவிட இனிமையானது என்கிறார் மாணிக்க வாசக பெருமான். சிறந்தடியார் சிந்தையினுள் தேன் ஊறி நின்று. சிறந்த அடியார், பக்தர்களிலே சிறந்த பக்தர்களுக்கு, உண்மையான பக்தர்களுக்கு, கலப்பில்லாத அன்பு கொண்ட பக்தர்களுக்கு, அதாவது அது போன்ற பக்தர்களுக்கு சிறந்த அடியார் சிந்தையினுள் எண்ணத்திலே தேன் ஊறி நின்று. தேனை விட இனிமையாக, தேனை விட சுவையாக. தேனே ஒரு மருந்து தான். அப்போ இறைவனுடைய நினைப்பே ஒரு மருந்து தான். அதுபோல் சிறந்தடியார் சிந்தையினுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இந்த உலகிலே பிறப்பது என்பதே அல்லல், துன்பம், இன்பம் அனைத்தையும் ஊழ்வினைப்படி வாழ்ந்து கழிக்க வேண்டும். அப்பேற்பட்ட பிறப்பே வேண்டாம் என்று தான் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகளும் அடியார்களும் நினைக்கின்றார்கள். அப்படி பிறந்த பிறப்பே இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடியவர் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அது மாதிரி பிறப்பே இல்லாமல் தன்னுடைய முக்தி கொடுத்து தன்னுடன் வைத்து கொள்வது தான். இனிமேல் பிறப்பே இல்லை, ரைட், ரொம்ப சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அவருடைய நிழலிலே இருக்க செய்வது தான் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஐந்துடையாய். இறைவனுக்கு 5 தொழில், அதுபோல் 5 நிறம். ஆமாம், ஆக்கம், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற 5 தொழிலை போல அவருக்கு 5 முகங்கள். 5 முகங்களுக்கு ஒவ்வொரு முகத்திற்கும் ஒரு நிறம் உண்டு. இதைத்தான் நிறைய சிவன் கோயில்களிலே காலையில் ஒரு நிறமாகவும், முற்பகலில் ஒரு நிறமாகவும், நண்பகலில் ஒரு நிறமாகவும், பிற்பகலில் ஒரு நிறமாகவும், இரவில் ஒரு நிறமாகவும் பல கோவில்களில் இறைவன் காட்சி தருகிறார். இதை நாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், படித்திருப்போம், ஆன்றோர்கள் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்படி நிறங்கள் 5உடையார் விண்ணோர்கள். அந்த விண்ணோர்கள் தேவர்கள் வணங்குகின்ற பொழுது மறைந்திருந்தாய் எம்பெருமான். அவர் என்னென்ன விளையாட்டு காட்டுவார், தன்னுடைய பக்தர்களை சோதித்து
உண்மையான பக்தர்களை தெரிவு செய்து தன்னுடனே வைத்துக்கொள்வார். அவருக்கு அருள வேண்டும் என்பதற்காக அவர் பல்வேறு சிவலீலைகளை செய்வார். அப்பேற்பட்ட அப்படி வணங்கினால் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை. வல்வினையேன், இறைவா, எனக்கு பல்வேறு பிறவிகளில் முன்னோர்கள் செய்த குற்றம், நான் செய்த குற்றம், என்னுடைய வினை, என் பிறவிலே வந்த வினைகள் எல்லாம் சேர்ந்து நான் அனுபவிக்கின்ற ஒரு துன்பமான வாழ்வு இது. வல்வினை, வலிமையான வினை, அதிலிருந்து விடுதலை கொடுத்து என்னை முக்தியடைய செய்வாயாக என்பது போல் இந்த பாடல் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, ஆண்டவர்களே, கறந்த பால் கண்ணோடு நெய் கலந்தால் போல், நான் என்ன நினைக்கிறேன், கறந்த பால், அந்த பாலிலே தூய்மையானது, அந்த பாலிலே நெய் இருப்பது நம்ம கண்களுக்கு புலப்படாது. அதை பாலை காய்ச்சி, அதை புளிக்க வைத்து, அதை கடைந்து, அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து, அதை உருக்கி, அதிலிருந்து தான் நெய் வெளிவருகிறது. ஒரு நெய், பாலிலிருந்து நெய் எடுப்பதற்கே இவ்வளவு பக்குவம் தேவை என்றால், நம்முடைய இறைவனை காண்பதற்கு அடியார்களாகிய நமக்கு எவ்வளவு பக்குவம் தேவை. அப்படி ஒரு பாடலிலே மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார், மறைந்து நின்றான் மாமணி சோதியன் என்கிறார். அப்படி பாலிலே இருக்கின்ற நெய், பால் தண்ணீரிலே கலந்துவிடும், நெய் தண்ணீரிலே கலக்காது. அடியார்கள் இறைவனை நினைப்பார்கள், இறைவனும் அடியார்களை நினைப்பார்கள்.